பாருங்க, நடு ரோட்டையே கதிகலங்க வைத்த அதிபயங்கரம். அப்படியே சாலையில் கவிழ்ந்து கிடந்த அரசு பேருந்து. உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதைபதைப்பை ஏற்படுத்தும் அதிர்ச்சி சம்பவம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில இருந்து ராமநாதபுரம் நோக்கி 30 பயணிகளோட அரசு பேருந்து ஒண்ணு போயிட்டு இருந்திருக்குது. அப்போ அது மதுரை ஆரப்பாளையம் அருகே வந்த பொழுது சாலையில் இருந்த சென்டர் மீடியன்ல எதிர்பாராத விதமா அது மோதி இருக்கிறதாகவும் அதன் தொடர்ச்சியா அது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அப்படியே கவிழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்துல பேருந்துல பயணித்த அனைவருமே காயமடைந்திருக்கிறதாகவும் அவங்க உடனடியா ஆம்புலன்ஸ்ல அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, விபத்து நடைபெற்ற இடமான ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பக்கத்துல சாலையில போதிய வெளிச்சம் இல்ல, முக்கிய பிரதான சாலைகள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு வெளிச்சம் வழங்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.